தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, டென்ஷன் ஆனீங்கன்னா டக்குன்னு தாய்ப்பால் டவுன் ஆகிடும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை விளையுது? அழகு கெட்டு போயிடுமா? இல்லை. அன்பும் பாசமும் அந்த குழந்தைகிட்ட ஒரு பிழைப்பாக வளர்றதுக்கு முதல் கருவி தாய்ப்பால் ஊட்டுவது தான். அந்த தாய்ப்பால் நீங்கள் ஒழுங்காக கொடுக்குறீங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறது கூட தள்ளி போகும். தாய்ப்பால் வந்துட்டு சுத்தமானது. நீங்கள் புட்டி பால் கொடுத்தீங்கன்னா பாட்டில் கழுவணும். ஒரு டப்பா 500 ரூபாய் விற்கிது, ஒரு வாரத்துக்கு கூட வராது. உங்களோட பணம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4ஆம் மாதத்துலேயே காது கேட்க ஆரம்பிச்சிடுது. உங்கள் வயிற்றுக்குள்ளே இருந்தே நீங்கள் பேசுறது, பாடுறது, சொல்கிறது, உங்கள் புருஷனை திட்டுறது, உங்கள் மாமியார் கூட சண்டை போடுறது எல்லாமே அதுக்கு கேட்கும். ஆகையினால உங்களால் உங்கள் குழந்தைய டிசைனர் பேபிஸ் கோர்ஸ் போக வேண்டாம். 3000 4000 கட்டி கோர்ஸ் இல்லை. உங்கள் எண்ணத்தை கடத்துங்க. முதல்ல தாம்பத்திய உறவில் அடிக்கடி ஈடுபடுறீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரல அப்படின்னு பயப்படாத. தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைக்கு பேதி ஜுரம்லாம் அடிக்கடி வரவே வராது. தனியான நேரத்தில் போய் தாய்ப்பால் கொடுங்க அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பாட தெரியும்? அம்மாக்கிங்க பாட தெரியலன்னா பாட்டு வச்சுக்கோங்க. நிறைய அழகான பாட்டு இருக்கு. கண்கள் நீயே, காற்றும் நீயே, ஊனும் நீ